ஆராதனா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாசி சில்லி சிக்கன். அதுக்கு நான் இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சாசி சில்லி சிக்கன் அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது வந்து நல்லா போன்லெஸ் பீஸாக வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. சிக்கன் 65 பவுடர் போட போகிறோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியமாக வர மாதிரி தான் இருக்கணும். நல்லா சிக்கன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா பீஸும் நம்ம அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி நம்ம கடையில் போட்டு நம்ம இன்னும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியத்திலே எடுக்கணும். இப்போ சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 1 கப் சாஸு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெய் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கன் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக யூஸ் பண்ணுறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த எடுத்து வச்சுக்க சாஸை கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போது வறுத்து வச்சுக்க சிக்கனை நல்லா கோல்டன் ரெட் கலரில் வரும். அது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ரெட் கலரில் வரும், கோல்டன் ரெட் கலரில் வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. அதனால் லைட்டாக உப்பு போட்டால் போதும். போட்டு நல்லா ட்ரையாக வறுக்கணும். இப்போ நான் சிம்பிளாக ஆனியன் போட்டு பண்ணியிருக்கேன். இல்லை க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு கூட போடலாம். குடமிளகா அதெல்லாம் போட்டு போடலாம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரணும்.
இது பாருங்கள் நல்லா ட்ரையாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சுவையான சாசி சில்லி சிக்கன் ரெடி.